ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான த ரைசிங் ஆஃப் த ஷீல்டு ஹீரோ சீசன் 3 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோட தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட பார்த்ததுக்கு அப்புறமா தான் சீசன் 4க்கு நீங்கள் ரொம்பவே ஆர்வமாக வெயிட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த லெவலுக்கு சீசன் 3யோட லாஸ்ட் எபிசோடா இது ரொம்பவே ஒர்த்தாக தான் இருக்கும். சில ஹிடன் டீட்டெயில்ஸும் இருக்குது, ரொம்பவே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி ரைசிங் ஆஃப் த ஷீல்டு ஹீரோ சீசன் 3 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோட். நம்ம ஹீரோ ரஃப்டாலியா, செடினா, கேலியன் இவங்க மட்டும் தனியா ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்காங்க. சரக்கடிச்சதுல ரஃப்டாலியா மட்டையாயிருதா, எனக்கும் தோக்க வருதுன்னு கேலியன் போய் தூங்குறான். இந்த டானுக்கு இருக்க டிராகன் கில்லர்னு சொன்னதுல தப்பே இல்லப்பா. ரஃப்டாலியாக்கோ கேலியனுக்கோ இந்த போதை ரொம்பவே அதிகமா தெரியுது போல அப்படின்னு சொல்லி செடினா சொல்றா. செடினா, இந்த மாதிரி இடத்த நீ சீக்கிரட்டா ஏன் வச்சிருந்தேன்னு இப்ப எனக்கு புரியுது. அட்லா தொந்தரவு இல்லாம என்னால டிராகன் வெயினை கத்துக்கிட முடியுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் பிளாஷ்பேக் போகுது. கேலியன் நம்ம ஹீரோக்கு டிராகன் வெயின் மேஜிக்கை கத்து கொடுத்துட்டு இருக்கான். ரஃப்டாலியாக்கு ஆல்ரெடி டிராகன் வெயின் பிளஸிங் இருக்குன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு நம்ம ஹீரோ சொல்லவும் அதை விட ஆச்சரியம் கேலியனால பேச முடியுங்கிறது தான் செடினா சொல்றா. ஆமா நஃபமி, ரஃப்டாலியாவை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சரி நான் கேட்கவும் முதல்ல உங்க 2 பேருக்கும் எப்படி பழக்கம் நம்ம ஹீரோ கேட்கறான். என் லைஃப்க்கு அர்த்தம் கொடுத்ததே ரஃப்டாலியாவோட அம்மா அப்பா தான் அப்படின்னு சரி நான் சொல்லவும் ஏன்னா அப்படியா நம்ம ஹீரோ கேட்கறான். ஒருவேளை நீ அவளை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சியோ, ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பா அப்படின்னு வா சொல்றா. நான் அவளை ஒரு அப்பா மாதிரி தான் பாத்துக்கிடுறேன், மத்தபடி எதுவும் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப ரஃப்டாலியா எந்திக்கவோ சரி நம்ம இங்க இருந்து கிளம்பலான்னு கேலியனையும் அவ எழுப்பி விடுறா. இன்னொரு நாள் வந்து நம்ம இதை மாதிரி ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வில்லேஜ்ல எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கா. அப்ப அந்த வெப்பன் ஷாப் கடைக்கார இந்த இடத்துக்கு வராரு. அங்க போலும் ஆட்லாவும் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. போலும் ஓரளவு ஸ்ட்ராங்கா மாறிட்டான். கேலியனோட பிளஸிங்க வில்லேஜர்ஸ் மேல போடுறது நல்லது. நிறைய பேர் டிராகன் வெயின் மேஜிக் யூஸ் பண்ண நல்லா இருக்குன்னு இவங்க பாத்துட்டு இருக்காங்க. இவ்வளவு தூரம் வர வச்சதுக்கு சாரி நம்ம ஹீரோ சொல்றான். நீ கேட்டெல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னு அவர் கொடுக்குறாரு. அந்த இன்னொரு வேர்ல்டுல ரஃப்டாலியாக்கு ஒரு மேக்கோ அவுட்ஃபிட்டை கொடுத்திருப்பாங்க. அதை யூஸ் பண்ணும்போது அந்த வேர்ல்டுல ரஃப்டாலியா ஸ்டேட்டஸ் ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். பட் இவர் ரெடி பண்ண அவுட்ஃபிட்ல இந்த வேர்ல்டுல இது பெருசா ஸ்டேட்டஸை கூட்டாது அப்படின்னு சொல்லவும் பட் இருந்தாலும் பரவாயில்ல ரஃப்டாலியா, நீ இந்த ட்ரெஸ் போடு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா மாஸ்டர் ரெண்டுத்துலயும் ஒரே ஸ்டேட்டஸ் தானே இருக்க போதுன்னு ரஃப்டாலியா கேட்கவும் இதுல நீ பார்க்க அழகா இருந்தா நம்ம ஹீரோ சொல்றான். ரஃப்டாலியாவோ போட்டுட்டு வந்து நிக்கவும் இது உங்களுக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ரஃப்டாலியா, இனி நீ இந்த மேக்கோ அவுட்ஃபிட்டியா போட்டுட்டு இருப்பா நம்ம ஹீரோ சொல்றான். எல்லாரும் அட்டென்ஷனும் ரஃப்டாலியாக்கே போதும், எனக்கும் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அட்லாம் நினைக்கிறேன். டோலி உங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டானா நம்ம ஹீரோ கேட்டுட்டு நைட் எங்கேயே தங்கிட்டு காலையில கிளம்புங்க நம்ம ஹீரோ சொல்றான். டோலி வெப்பன் செஞ்சுட்டு இருக்கிறத அவர் போய் சொல்லி கொடுத்து பார்த்துட்டு இருக்காரு. டெக்லர் கூட சேர்ந்து நம்ம ஹீரோ அவனோட பேப்பர் ஒர்க் டியூட்டிஸை பார்த்துட்டு இருக்கான். அந்த ஃபீனிக்ஸ் ரிவைவாக இன்னும் 2 மாசம் இருக்கு. ரெண்டும் ஈட்ஸுக்கையும் அதுக்குள்ள தயார் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். செடினா போய் மீன் எல்லாம் பிடிச்சிட்டு வந்திருக்கா. ஓ செடினா வந்துட்டியான்னு ரஃப்டாலியா சொல்லவும் ரஃப்டாலியாவை பார்த்தோன்னே அவ ஷாக் ஆகுறா. ரஃப்டாலியா சீக்கிரம் இந்த ட்ரெஸ் கழட்டுன்னு செடினா சொல்லவும் என்னப்பா காலையில குடிச்சிருக்கியா நம்ம ஹீரோ கேட்கறான். நஃபமி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் டைம் இல்ல, சீக்கிரம் அவளை இந்த ட்ரெஸ்ஸை கழட்ட சொல்லு அப்படின்னு செடினா பதட்டமா சொல்லவும் என்னாச்சு செடினா நம்ம ஹீரோ கேட்கறான். முதல்ல இந்த ட்ரெஸ்ஸை கலட்டுன்னு சொல்லவும் சரி நான் அவளை போய் கலட்டுறதுக்காக போறா. சரி நான் என்னதான் ஆச்சு நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த ட்ரெஸ்ஸாவா போட்டா அந்த கண்ட்ரி மேல அவ வார தெரிவிக்கிறான்னு அர்த்தம் போச்சு அப்படின்னு செடினா ஃபாஸ்டா ஓடுறா. ரஃப்டாலியா ட்ரெஸ் மாத்துறதுக்காக ஒரு ரூம்குள்ள போயிருப்பா. அந்த இடமே மொத்தமா வெடிக்குது. ஆல்ரெடி லேட் ஆயிட்டு அப்படின்னு செடினாவா தண்ணியை யூஸ் பண்ணி அணைக்கிறா. வெளியே வரமா அவளை அட்டாக் பண்றாங்க. நிஞ்சாஸ் யூஸ் பண்ற கூனாயா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறேன். சின்ன பசங்களுக்கு வேற அடிபட்டு இருக்கு. எக்லரும் அந்த ஓல்ட் லேடியோ இல்லாத நேரமா இப்படி நடக்கணும்னு நம்ம ஹீரோ பாக்குறேன். செடினா டக்குனாவா லைட்னிங் மேஜிக் யூஸ் பண்ணி எல்லாரையும் அட்டாக் பண்றா. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் வாங்க அப்படின்னு ரீஷியா வந்து ஈட்ஸ்கியும் கூட்டிட்டு வர. இங்க என்ன நடக்குன்னு வெப்பன் ஷாப் கார் பாக்குறாரு. நீங்க வாருக்கான டிக்ளரேஷனை அறிவிச்சிருக்கீங்க, அதை நானே என் கண்ணால பாத்துட்டேன். பவரும் அரியணையும் உங்களுக்கு வேணும்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் யார் இவனுங்க என்ன த்ரோன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். திடீர்னு அந்த அசாசின்லாம் அட்டாக் பண்ண வரவும் நம்ம ஹீரோ மீட்டியார் ஷீல்ட போட்ட ஒரே அட்டாக்ல அவனுங்க அந்த ஷீல்டையே டெஸ்ட்ராய் பண்றானுங்க. ஸ்வாட் ஹீரோ போ ஹீரோ அட்டாக் பண்ணாலும் அவங்களுக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. ஏர் ஸ்ட்ரைக் ஷீல்ட நம்ம ஹீரோ யூஸ் பண்ணா அவங்க ஒருத்த ஈஸியா பிரேக் பண்றான். ரஃப்டாலியாவோட கட்டான வெப்பனுமே அவனுங்க மேல ஒர்க் ஆகல. அட்லா ஃபோல்லாம் வந்து ஈஸியா அவங்கள அடிச்சு போடுறாங்க. இந்த வெப்பன் ஷாப் காரு சாதாரண சுத்தியில வச்சு அடிக்கிறாரு. அதுக்கே அவனுங்க கீழே விழுந்துருத்தானுங்க. ஹீரோஸோட அட்டாக் மட்டும் தான் இவனுங்க மேல ஒர்க் ஆகலையா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ரஃப்டாலியா இது ஒர்க் ஆகுமான்னு தெரியல, பட் நமக்கு வர ஆப்ஷன் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோவும் ரஃப்டாலியாவோ சேர்ந்து டிராகன் வெயின் மேஜிக் யூஸ் பண்ணி இவங்களோட எதிரியை மட்டும் ஸ்பெசிஃபிக்கா டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ற மாதிரி ஒரு ஸ்பெல்ல போடுறாங்க. யாரெல்லாம் இவங்க டார்கெட் பண்ணாங்களோ அவங்களுக்கு மட்டும் எல்யூஷனா பக்கத்துல எதிரி நிக்கிற மாதிரி தெரியுது. சோ எல்யூஷன் மேஜிக்னால சம்பந்தமே இல்லாம அவனுங்க இப்ப காத்த வெட்டிட்டு இருக்கானுங்க. எல்யூஷன் மேஜிக் யூஸ் பண்ணிருக்க ஹீரோஸ் அட்டாக் மட்டும் தான் அவனுங்க மேல ஒர்க் ஆகல. சோ நம்ம டைரக்டான பவர்ஃபுல்லான அட்டாக் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சோ எல்லாருமே இப்ப பவர்ஃபுல்லான அட்டாக் யூஸ் பண்ணி அவங்க எல்லாரையும் தோக்கடிக்கிறாங்க. செடினா மாதிரியே இன்னொரு கில்லர் வேல் இருக்கு ஹெவன்லி எம்பரருக்காக அப்படின்னு ஒரு பாம்பை செட் பண்ணி அவங்க எல்லாரும் சூசைட் பண்ணி இறந்து போயிருந்தாங்க. எக்லரும் அங்க வர நம்ம ஹீரோ எல்லாரையும் ஷீல்ட போட்டு ப்ரொடெக்ட் பண்ணிட்டான். நம்மள அட்டாக் பண்ண அந்த அசாசின்ஸ் எல்லாம் குவிண்ட்லோவை சேர்ந்தவங்க அப்படின்னு சரி நான் சொல்றேன். தண்ணி ஊத்தி பசங்க எல்லாம் தீய அணைச்சிட்டு பொருள் எல்லாம் வெளியே எடுத்துட்டு இருக்காங்க. ரஃப்டாலியா குவிண்ட்லோவோட ராயல் ஃபேமிலியில பிறந்தவா. இங்க இருந்து தூரமா ஈஸ்ட் சைட்ல இருக்கிற ஒரு ஐலாண்ட சேர்ந்தது. அவ ஒரு ஹெவன்லி எம்பரரோட வம்சாவளியை சேர்ந்தவா அப்படின்னு சரி நான் சொல்லவும் சரி அதுக்கும் மேக்கோ அவுட்ஃபிட்க்கும் என்ன சம்பந்தம் நம்ம ஹீரோ கேட்கறான். ஹெவன்லி எம்பரர் மட்டும் தான் குவிண்ட்லோல நீங்க சொல்ற அந்த மேக்கோ அவுட்ஃபிட் அந்த ட்ரெஸ் போட முடியும். ராயல்ட்டியை சேர்ந்த ரஃப்டாலியா அந்த ட்ரெஸ் போட்டதுனால அவளை அடுத்த எம்ப்ரஸா அறிவிக்கிற மாதிரியும் குவிண்ட்லோவோட அடுத்த எம்பரரா த்ரோனுக்கு வார டிக்ளேர் பண்ண மாதிரியோ தெரியும். கண்டிப்பா அவங்க இன்னும் நிறைய அசாசின் அனுப்புவாங்கன்னு சரி நான் சொல்லவும் ரொம்ப மோசம் ரஃப்டாலியா யோசிக்கிறா. ரஃப்டாலியா பேரண்ட்ஸ் எப்படி ஃபர்ஸ்ட் வேவ்ல இந்த வில்லேஜ்ல இருந்தாங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நெக்ஸ்ட் எம்பரர் த்ரோனுக்கு சண்டை வரதுல அவருக்கு விருப்பம் இல்ல. சோ அவர் வைஃபோட மெல்ட்ரமார்க்கு அமைதியா வாழ்க்கையை தேடிங்க வந்துட்டாரு. நானும் என் டியூட்டிஸை விட்டுட்டு அவங்கள ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அவங்க கூடவே இங்க வந்துட்டேன். அதுக்கப்புறமா தான் ரஃப்டாலியா பிறந்தா. நான் அவ கூடவே தான் இருந்தேன். வேவ்ஸ் வந்த டயத்துல ஃபிஷிங்காக நான் கடலுக்குள்ள போயிருந்தேன். என்ன மான்ஸ்டர் அட்டாக் பண்ணிச்சு. ரஃப்டாலியா வந்து டயத்துக்கு என்னால காப்பாற்ற முடியல. நான் திரும்ப
தேவையில்லாம அந்த டயத்துல ஸ்லேவ் ட்ரேடர்ஸ் ரஃப்டாலியாவை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு செலினா சொல்லவோ, ரஃப்டாலியா நீ ஹெவன்லி எம்பரராக ஆசைப்பட்டியா நம்ம ஹீரோ கேட்கறான். இல்ல அப்படின்னு வா சொல்றா. சார் நஃபோமி நாங்க எல்லாத்தையும் அனுஷ்டோம் அப்படின்னு எக்லர் வந்து சொல்லவோ, அந்த பையன் எப்படி இருக்கான் அப்படின்னு ரஃப்டாலியா கேட்கறா. அவன் இன்னும் கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கான்னு வா சொல்றா. ட்ரெஸ் போட்டதுக்கு இல்லாம கொள்ள வருவாங்க, இது நியாயமே இல்ல நம்ம ஹீரோ சொல்லவும், நமக்கு சின்ன விஷயமா தெரியுறது ஒரு கண்ட்ரிக்கு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி எக்லர் சொல்றா. சரிண்ணா சில சமயம் நீ ஸ்ட்ரேஞ்சா நடந்துக்கிடுவா, அது அவங்க நம்மளை கண்காணிக்கிறது தானே, எப்போல இருந்து கண்காணிக்காங்க நம்ம ஹீரோ கேட்கவும், ஈவன் ரஃப்டாலியா பிறக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே அவங்க கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க. சரினா சொல்லவோ, அப்ப ஃபர்ஸ்ட் வேவ் வந்த அப்பவும் ஸ்லேவ் ட்ரேடர் புடிச்சிட்டு போன அப்பவும் அவன் நிறைய கொடுமையை அனுபவிச்ச அப்பவும் அவனுங்க எதுவுமே பண்ணலையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சொல்ல கஷ்டமா இருந்தாலும் ரஃப்டாலியா இறந்துட்டா, அந்த எம்ப்ரஸ் பொசிஷனுக்கு எந்த டேஞ்சரும் இல்ல, அவங்க அப்படி பண்ணிருக்காங்கன்னு எக்லர் சொல்லவும், ரஃப்டாலியாவா அவங்க பிறந்ததுல இருந்து கண்காணிச்சுட்டு ஆபியஸா தெரிஞ்சிருக்கும் ரஃப்டாலியாக்கு த்ரோன் மேல இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்னு. அவன் அந்த அவுட்ஃபிட்டை போட்டதை ஒரு காரணமா காமிச்சு அவளை கொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. அதுவும் ஒரு வார்னிங் கூட கொடுக்காம அசாசினா அனுப்பியிருக்காங்க நம்ம ஹீரோ சொல்லவும், கண்டிப்பா இதனால பெரிய வார் ஒன்றும் வந்துடாதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு செடினா சொல்றா. அவங்க பண்ணது தப்புன்னு அவங்களுக்கு ப்ரூவ் பண்றேன். என்னோட ஆள் ரஃப்டாலியாவை அட்டாக் பண்ணிருக்காங்க, என்னோட ஒரு சிட்டிசனை காயப்படுத்திருக்காங்க, இந்த ஷீல்டு ஹீரோவோட டெரிட்டரிக்குள்ள வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், கார்டினல் ஹீரோஸ் எதிர்த்து அவங்க வார டிக்ளேர் பண்ணிருக்காங்க அப்படின்னு ரென் சொல்றான். ஃபீனிக்ஸ் கூட ஃபைட் பண்ணும்போது எப்பண்டா பின்னாடி வந்து அசாசின் அட்டாக் பண்ணுவான்னு பார்த்துட்டே இருக்க முடியாது, ஃபர்ஸ்ட் நான் போய் பேசி பாக்குறேன், அப்படி இல்லையா நான் சொல்றத அவங்கள கேட்க வைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு போய் மீட் பண்ண போயிருக்கான். இங்க கூட நம்ம ட்ரைனிங் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ஃபோல் கேட்கறான். கிங் இங்க நிக்கிறத அட்லா சென்ஸ் பண்ணி வந்து பேசுறா. ஃபோனிக்ஸ் ஃபைட் ப்ரிப்பரேஷன் என்கிட்ட விட்டுருங்க, லோரலானா வில்லேஜையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கோயின் சொல்லவும், என்ன நீங்க இவ்வளவு தாராளமா எனக்கு ஹெல்ப் பண்றீங்க நம்ம ஹீரோ கேட்கறான். எல்லா கார்டினல் ஹீரோஸையும் ஒன்னா சேர்த்தது நீங்க தான், அதை விட பெரிய ரிவார்டு நான் உங்களுக்கு கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்னு கோயின் சொல்லவும், குவின்ட்லோக்கு எப்படி குயிக்கா போறது நம்ம ஹீரோ கேட்கவும், அது ஒரு ஐசோலேட்டட் கண்ட்ரி, பட் சில்ட்வெட்ல இருந்து அங்க போறதுக்கு வழி இருக்கு, நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லி கோயின் சொல்றாங்க. போலும் அட்லாவும் சில்ட்வெட் சேர்ந்தவங்க தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்கன்னு கோயின் கேட்கவும், இப்பெல்லாம் நான் எங்க போனாலும் என் பின்னாடியே வராங்கன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹே ஓல்டு மேன் எப்ப பார்த்தாலும் இங்க சும்மாவே இருக்கீங்களே, வேற பாக்கிறதுக்கு வேலை இல்லையா ஃபோல் கேட்கவும், யார் தெரியுமான்னு கூட இருக்கவன் சொல்லவும், வாய மூடு அப்படின்னு கிங் சொல்லிட்டு, நீ ஓகே தானே நல்லா சாப்பிடுறீங்களான்னு கேட்கவும், நல்லா தான் சாப்பிடுறோம் எனர்ஜெட்டிக்கா இருக்கும் பாருங்கன்னு சொல்லவும், ஷீல் டீமன் உங்களை எதுவும் கஷ்டப்படுத்தலையே அப்படின்னு கிங் கேட்கவும், எனது டீமனா அவரை பத்திலாம் அப்படி பேசாதீங்க அப்படின்னு அட்லா சொல்றா. தான் என் உயிரை காப்பாத்தினாருன்னு அட்லா சொல்லவும், ஷீல்டு ஹீரோ மட்டும் வரலன்னா செல்டபோலோட ஸ்லேவ் செல்லையே இறந்து போயிருப்பா, உடம்பு சரியில்லாம எந்திரிச்சு நடக்க கூட முடியல, பட் இப்ப பாருங்க அப்படின்னு ஃபோல் சொல்றான். ஹீரோ வரப்போ கிங் அங்க இருந்து போகவும், திரும்ப பாப்பாமான்னு அட்லா கேட்கறா. கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. வில்லேஜ் ப்ரொடெக்ஷனை கோயின் பாத்துக்கிடுறாங்க. கேலியன் கூட நானும் இந்தியாவும் பறந்து போய் இட்லோல இறங்கிட்டு அதுக்கப்புறமா அவங்க எல்லாரையும் டெலிபோர்ட் பண்ணிருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் விண்டியாவும் கேலியன் மலை ஏரியா பறந்து டைரக்டா குவின்ட்லோ போறாங்க. ஃபீனிக்ஸ் ரிவைவாக இன்னும் 2 மாசம் தான் டைம் இருக்கு. இப்போ இந்த ஃபைட்டுக்குலாம் டைம் இல்ல தான், பட் இருந்தாலும் இப்போ இந்த ஃபைட்டை நான் பண்ணி ஆகணும், இதுதான் ரஃப்டாலியா விதியவே தீர்மானிக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்னால ஓட முடியலன்னு மெல்டி சொல்லவும், பரவாயில்ல அப்படின்னு ஃபீல் ஆகாமல தூக்கி வச்சுக்கிறா. வெயிட் பண்ணி பாருங்க மாஸ்டர், நான் ஸ்ட்ராங்கா தான் திரும்ப வருவேன் அப்படின்னு ஃபீல சொல்றா. என்னோட ப்ரெஷியஸ் காம்ராடுக்கு ஒரு பிரச்சனைனா வேவ்ஸா இருந்தாலும் சரி, கார்டியன் பீஸ்டா இருந்தாலும் சரி, இல்ல யாரா இருந்தாலும் சரி அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஃபாதர் ஃபீலோக்காக நான் அவங்க பக்கம் இருந்து ஃபைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மோடையாசோ போயிட்டு இருக்கான். ஒரு மொத்த கண்ட்ரியவே நான் எதுக்கணும்னாலும் சரி அதுக்கு நான் தயார், ஏன்னா ஷீல்டு ஹீரோவான நான் இந்த பாதையை தான் சூஸ் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இந்த அசாசின் மேலலாம் நம்ம ஹீரோவோட பவர் என்னதான் அட்டாக் பண்ணாலும் ஒர்க் ஆகவே இல்லை. இப்போ ஒரு மொத்த கண்ட்ரியவே ரஃப்டாலியாக்காக நம்ம ஹீரோ எதிர்த்து ஃபைட் பண்ண போயிட்டு இருக்கான். கண்டிப்பா சீசன் 4 வேற லெவல்ல இருக்கும்னு நினைக்கிறேன். அது ரிலீஸ் ஆனா கண்டிப்பா நான் தமிழ் டப் பண்ணி போடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் அனிமே டாக்டர் ஸ்டோன் சீசன் 3 பார்ட் 2.